Hi guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம கைன்மாஸ்டர்ல கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். மெட்டீரியல்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்க்குள்ள வந்தாச்சு. ப்ளஸ் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா 9:16 கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன்ல போய் எடிட்டிங் ஆப்ஷன்ல போய்ட்டு ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நீங்கள் எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. गाइस இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஷேர் ஆப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுற ஆப்ஷன், ஓகேவா? அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இமேஜ் அப்படியே உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து நம்ம ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டு. மேலே இருக்கிற ஆரோ மார்க் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ணுற மாதிரி. இப்படி வந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆரோ மார்க் யூஸ் பண்ணி இங்கே ஜூம் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் ஜூம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே கொண்டு போயிருங்க. நீங்கள் இப்போ அங்கேருந்து இன்னும் ஒரு செகண்ட் தள்ளி வச்சுட்டு அதை மிடில் கொண்டு போயிருங்க. அண்ட் அகைன் தள்ளி வச்சுட்டு மேலே போய் கீழே பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு தரது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிக் தான் நான் தரேன், ஓகேவா? நீங்கள் எப்படி வேணாலும் அமர்த்திக்கலாம் இதை. गाइस நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி முடிச்சாச்சு கீ ஃப்ரேம்ஸ் எல்லாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து முக்கியமான வேலை பண்ணணும் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த இமேஜ் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் பொறுமையாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோனோக்ரோம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. गाइस இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வாங்க. அப்படியே வெளியே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிட்டு அதே ரேஷியோ கொடுத்துக்கோங்க. மீடியா ஆப்ஷனுக்குள்ள போய் நம்ம கேப்சர் பண்ணோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜு, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மீடியாவுக்குள்ளே போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்க இந்த பாக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஃபுல் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குரோமா கீ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா இப்படி மாறிடும் அது. गाइस அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மீடியாவுக்குள்ளே போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. கீழே இருக்கிற ஆரோ மார்க் வச்சு நீங்கள் அப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. அண்டு வால்யூம் போய்ட்டு மியூட் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 3 டாட் இருக்கும் பாருங்கள், அதை டேப் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. சென்ட் டு பேக் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பின்னாடி போய்டும் அது. ஸோ गाइस அவ்வளோதான், நம்ம இந்த எடிட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. யாருக்காவது பர்த்டே வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். गाइस வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.